நல்லா இருக்கு. படம் பங்கமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா. இது முழுக்க முழுக்க ராவான படம் தான். அது நம்ம ஃபர்ஸ்ட் லுக்லயே நமக்கு சொல்லிட்டாங்க. ராயன்ற டைட்டில் வேற கொடுத்துருக்காங்க. ராயன் வந்து அது ரத்தம் அந்த சம்மந்தப்பட்டதான் வருது. அதே மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் லுக்லயே அதே மாதிரி தான் பிளட் ஷேட்ல தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல முடியாது ப்ரோ. எப்பவுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாவே பார்ப்போம் ப்ரோ. எதுக்கு ரவுடி கேரக்டர்னா நம்ம உடனே எதுக்கு ரவுடிக்குள்ள போகணும்? என்டர்டைன்மெண்ட் பர்பஸாவே ஒரு சினிமாவை பார்ப்போம் ப்ரோ. நல்லா இருக்கும், நம்புவோம். ஏன்னா அதுல வந்துட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கலாம்ல ப்ரோ. இப்ப எப்படி சொல்றது, கேஸ்ட் ரிலீஜன் அதுல எப்படினாலும் ஒரு எதுக்கு நம்ம வயலண்டா பார்க்காம அந்த வயலண்டா வச்சு அவர் ஏதாவது ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கலாம்ல. அந்த மெசேஜுக்கு வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. ஏன்னா வட சென்னை புதுப்பேட்டை போன்ற படங்கள்லாம் நடிச்சிட்டாரு. மறுபடியும் ரவுடி படங்கள்னாக்கா மக்களுக்கு கடுப்பாயிருந்தாரு. மக்கள் அதை தானே அப்புறம் எதிர்பார்க்கறாங்க. இப்போ கேஜிஎஃப்ல எல்லாமே அடுத்த ஸ்டேட் இருந்து வந்து ஒரு வயலண்டா காட்டினா நம்ம சப்போர்ட் பண்றோம். நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் எடுக்கிறாருல, சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. ஒன்றும் தப்பு இல்லை ப்ரோ, பண்ணலாம். ஆனா மக்களுக்கு பிடிக்கல. ஒரு சாதாரண மக்களுக்கு அதான் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, கேஜிஎஃப் வந்துட்டு நம்ம ஊருக்காரர் எடுத்தல, அது வெளியூருக்காரர் தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வயலண்ட். அதுக்கு நம்ம மக்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, சப்போர்ட் தானே பண்ணோம். இதை மட்டும் எதுக்கு நம்ம வயலண்ட் காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம ஊருக்காரங்க பண்ணாம எதுக்கு சப்போர்ட்? இதனாலதான் அப்படி சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. என்டர்டைன்மெண்டா பாருங்க ப்ரோ. எதே வயலண்டா நம்ம நீங்க வயலண்ட்ல இறங்க போறது இல்ல. என்டர்டைன்மெண்டா பாருங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கும். அது அந்த காம்போக்கு தான் வெயிட்டிங். எப்படி பார்ப்போம். கேப்டன் மில்லர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. இது நல்லா இருக்கும் நம்புறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவரோட டைரக்ஷன்னாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆமா, எல்லாரும் வித்தியாசமா பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். எப்படி சொல்ற, அதான் வெயிட் பண்ணி கொஞ்சம் கியூரியாசிட்டி அப்படியே உள்ள கிளம்பிட்டே தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நார்மலா வேற டைரக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அவர் கதையை யோசிச்சு தான் எடுப்பாரு. பட் அவரே கதை பண்ணி அவர் நடிக்கிறாரு அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா பயமா எதிர்பார்க்கலாம். ஏஆர்மன் மியூசிக் நார்மலா டிஃப்ரெண்டா இருக்கு, பார்ப்போம். ஸோ இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து தனுஷ் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, லவ் ஜானல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்றது, டிஃப்ரெண்டான ஜானலா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேபி அவங்க 2 பேரும் ஹோட்டல் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும். இவர் போய் நடுவில் சமாளிச்சு காப்பாத்துற மாதிரி கூட இருக்கலாம். இல்ல இவங்க 2 பேர்கிட்ட தனுஷ் கிட்டே இவங்க 2 பேரும் மாட்டிட்டு இருக்க மாதிரி கூட இருக்கலாம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதானே தெரியும். எதுவுமே நம்ம வந்து போஸ்டரை பார்த்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு போர் அடிக்காது ப்ரோ. ஏன்னா இப்ப எந்த படமும் சொல்ல போனா எதுவுமே ஆள இல்ல தனுஷ் பண்ணா நான் சொல்லிட்டேன். பட் படத்தை பத்தி நான் சொல்லுவேன். இப்ப வந்து எந்த படமும் நல்லா இல்ல. ஓப்பனா சொல்ல போனா எல்லா படமும் மொக்கையா தான் இருந்துச்சு. ஸோ நான் கேப்டன் மில்லர் கூட கதை வயசு நல்லா இருந்துச்சா, நான் நிறைய பேருக்கு பிடிக்கல, ஓகேங்களா. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டரா வந்தா கண்டிப்பா எதிர்பார்த்து பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபைட் கிளப் வந்துச்சு, அது ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். படம் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரா ஓடிச்சு. ஸோ அதை பார்த்தாங்களே மக்கள். ப்ரோ எனக்கு பிடிச்சிருந்தது ப்ரோ. மக்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மைண்ட் தாட் இருக்கும். நிறைய பேர் லவ் படமா பார்ப்பாங்க, ரொமான்டிக்கா பார்ப்பாங்க. இப்ப எல்லாருமே ரொமான்டிக்கா அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ அது மாதிரி தான். நீங்க பர்டிகுலரா தனுஷ் படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? அந்த போஸ்டர் ப்ரோ நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களா, அப்பையில இருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. ராயன் டைட்டில் வந்து கொஞ்சம் புதுசா தான் தெரியுது. அதே மாதிரி அவர் கெட்டப்ப புதுசா தெரியுது. இதுக்கு முன்னாடி அவர் அசுரன்ல நடிச்ச அந்த ஒரு வைப்பு தான் இதுலயும் தெரியுது. பாப்பா படம் வந்ததுக்கு தான் தெரியும். பட் பஸ் லுக்கே சூப்பரா இருக்கு. ஏஆர் மியூசிக்ல நமக்கு மரியாதையா ஆல்ரெடி நமக்கு அந்த பாட்டு சொல்லி கொடுத்துருச்சு. இது போக ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கர் வாங்கியிருக்காரு. ஸோ சொல்லவா வேணும். பார்ப்போம். அவங்க கூட்டணியில இன்னொரு படம் வருது, அது எப்படி இருக்கு பார்ப்போம். அந்த மாதிரி தான் தெரியுது. பட் ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தவிர மற்றபடி வந்து வேஸ்ட் இது வந்து கிராமத்து ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கிராமத்து ஓரியன்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவரை டைரக்ட் பண்றதுக்கு அவசியமே இல்லை. பட் அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்றாருன்னா இது ஏதோ ஒரு முக்கியமான சமூக கருத்து ஏதோ ஒன்று வச்சிருக்காருன்ற மட்டும் நல்லா தெரியுது. இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம புதுப்பேட்டை பார்த்திருப்போம். ஆமா, வட சென்னை பார்த்திருப்போம். இந்த படம் வந்து ரவுடி கேரக்டர் தான். ஆனா இதுல இருந்து எப்படி மாறுபட்டு பண்ண போறாங்க? ஆமா, அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஆக்ட் பண்றதுனால கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். பட் அவர் சில பல ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. ஸோ இந்த நேரத்துல நம்ம இந்த படத்தை கொண்டு வரோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து இந்த இடத்த பிடிக்கணும், நம்ம ராவா நடிக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. அவர் வேற ஒரு டேரக்டர்ல நடிச்சிட்டு போயிருக்கலாம். பட் இது பண்றாருன்னா ஏதோ ஒன்று முக்கியமா ஏதோ விஷயம் உள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். சாதாரண படமா இருக்கிறது வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு கருத்து இல்லை ஏதோ ஒரு மண் ஓரியன்டா ஏதோ ஒன்று இருந்தான் தோணுது. ஏன்னா அவங்க கெட்டப்ல வந்து ஃபுல்லா மண் சைடு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ மண்ணுக்காக ஏதாவது ஒரு படமா இருக்கும், இல்லை சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்ற ஒரு படமா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அவங்க ஈகலா வெயிட் பண்ணிருக்கேன், பார்ப்போம். பார்த்தேன். ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தது D50. அவரோட ஸ்கிரீன் பிளே, அவரோட எல்லாமே, அவரோட ஐடியாலஜி என்னன்னு பார்ப்போம். அது என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு சின்ன த்ரில்லர், அந்த ரிவெஞ்ச் மூவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வேற அந்த மைக்கேல் ராயப்பனை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கா? மேக்சிமம் அந்த அப்படியே இருக்கு. ஆனா அந்த ராயப்பன் அப்படிங்கிற கேரக்டரோட பேரா இருக்கலாம் டைட்டில்ல.
இல்ல ஒண்ணு தனுஷா இருக்கும், இல்ல வேற யாராவது பேஸ் பண்ணி ஏதாவது மெயின் கேரக்டர் வச்சு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. மேபி இருக்கலாம். எப்படி பக்கத்துல 2 கேரக்டர் போட்டிருக்காங்க, யாருன்னு காளிதாஸும் இன்னொரு சம்திங் பேரு ஞாபகம் இல்ல. அவரு அவங்க 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய நல்ல ஆக்டர்ஸ் 2 பேருமே. மேபி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஏன்னா காளிதாஸோட ஆக்டிங் வந்து நம்ம இதுல பாத்துருக்கோம், விக்ரம்லயே கேமியோ அந்த 2 ஹீரோ கீழே பண்றது இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது பெருசா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு கொடுத்தா பண்ணிருப்பாரு அவரு, அவ்வளவுதான். அவருக்கான ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியல 2 பேத்துக்கானதும். படம் வந்த பிறகு பாத்துக்கலாம். இது வந்து ஒரு ராவான ரவுடி படம்னு கண்டிப்பா பார்க்கும்போதே தெரியுது. ராயப்பன் ரவுடி படமா தான் இருக்கும். சோ ரவுடி படம் நிறைய பண்ணிட்டாரு இவரு புதுப்பேட்டையில. இல்ல பிரதர், அது பண்ணிருக்காரு. ஆனா இவரோட மைண்ட்ல ஒண்ணு இருக்கும் இல்லையா, இப்ப நான் பண்றதுக்கும் நீங்க பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, நான் சொல்லி பண்றதுக்கும் நான் பண்ணி தனியா பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஏதாவது புதுசா ட்ரை பண்ணிருக்கலாம். அப்படின்னா அப்படி இருக்க போய் தான் D50ல இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். வேற அவ்வளவு கான்பிடன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவரு. எல்லாருமே பண்ணதான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுவார்ல, கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பண்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்றாங்க. வேற பெருசா அவங்க தனியா அவங்க டைரக்டர், இவர் வந்து ஆக்டர் கம் டைரக்டர், அவ்வளவுதான். பெருசாலாம் எதுவும் எவ்வளவு வெயிட் பண்றீங்க படமா? ரொம்ப நாள் கழிச்சு பாப்பாண்டிக்கு அப்புறம் இந்த படம் அவர் டைரக்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். பாப்போம் பிரதர், ரொம்ப எதிர்பார்ப்போட தான் இருக்கும். பாப்போம். ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே இந்த D50யோட பேச்சு இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கடுத்து எவ்வளவோ படம் வந்துருச்சு, திரும்பி இங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துல முன்னாடி வச்சிட்டாரு. அதனால நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. பாப்போம்.